ஹாய்மா. ஹாய். நரிட்டோ சுப்பிட்டன் தமிழ் எபிசோட் நம்பர் 139. ஆமா 139. 138ல நம்ம சாஸ்கே வந்து அவனோட இலக்கை வந்து அடைஞ்சிருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். ஹிட்டாச்சி வந்து இறந்துட்டான். அது ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ஹாப்பினஸாக இருந்தாலும், ஆனால் அடுத்து மதுரா உச்சியால் சரி சாஸ்கேக்கு என்ன ஆக போகுது, அடுத்து நம்ம ஸ்ராயா இழப்பு தான் வந்து ரொம்ப சோகமான ஒரு விஷயம். நரிட்டோக்கு தெரிஞ்சால் என்ன ஆக போகுதுங்கிற வர்ற எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட லைக் எங்களோட ஹாப்பினஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மழை பெய்யுது. இவன் அப்படியே அப்படியே அவன் இறந்த அதிர்ச்சியிலே அப்படியே இருக்கானே. கண்ணுல இருந்து வேற ரத்தம் வருது. என்ன மாறி இருக்கு, ஏன் அப்படியே ஸ்கிப் ஆயிருது, என்னாச்சு அந்த எபிசோடப்ப? ஆட்டோமேட்டிக் ஸ்கிப் ஆகும்போது லோட் ஆகலையோ? கக்காசி அந்த மதுரா உச்சியா டீம் எல்லாம் சமாளிக்கிறேன். மேல படுது. உடம்பே இல்ல அவனுக்கு. ஐயே இவன் அப்போ நடிக்காதா ரொம்ப. அதான் காணாம பாருங்க, பாருங்க ஏங்க அவனுக்கு உருவமே இல்லையோ, இல்ல உயிர் இருக்கா இல்லையா தெரியாதுல்லம்மா. கீழே போய் மேல வந்து கீழே போயிருக்கேன். என்னென்ன அட்டகாசம் எல்லாம் பண்ண போறான்னு தெரியலையேங்க. விளையாட்டுக்காரங்க இத்தனை பேரையும் தள்ளி போட்டாரு. தலகால நின்று தண்ணி காட்டிட்டு இருக்கானே. அதுக்கு ஆமா முதல் பின்னாடி இருந்து வேற அடிப்பான். அப்போ பொத்துக்கிட்டு வெளியில வந்துட்டேன். அப்போ பொத்துக்கிட்டு வெளியில வந்துருக்கேன். ஆமா அப்படியும் சொல்லலாம். நீ என்ன சொல்ல வரன்னு எங்க யாருக்குமே சுத்தமா புரியல ஷீனோ. அது க்ளோனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லனா இல்லூஷனை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர ஏதாவது கெஞ்சுச்சுவா இருக்கும். அப்படியே இருக்குமோங்க. அதே இருக்கு. பியாகுகான வச்சு நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். வேற ஏதாவது சக்கரம் இருக்கான்னு நான் தேடி பார்த்தப்போ அவனோட சக்கரம் மட்டும் தான் இருந்தது. அதுவும் நம்ம பாக்குற அந்த உருவத்துல இருந்து தான் வருது. அது நல்லா தெரியுமா? ஆமா அப்புறம் எப்படிங்க எப்படி அவனை வந்து கடந்து போக முடியாது. சந்தேகமே வேண்டாம். அவன் தனிப்பட்ட முறையில பயன்படுத்துற ஜூட்சு தான் அது. அதுதான் இப்ப பிரச்சனையே. ஆனா ஷீனோ வந்து என்ன வந்த பொண்ணாலும் அவங்க தவிர்த்து போயிடறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம எல்லாருக்கும் ஷீனோட ஜூட்சு தான் உதவியா இருக்கும். அதையும் கண்டுபிடிச்சேன். அது ஒரு 60 ஷீனோ அவன் ஒருத்தனை பார்த்து தான் பயப்படுறான். என்ன பயப்படாம சாஸ்கேவை காப்பாத்த போன மிஷன்ல நான் மட்டும் தானே இங்க இருந்தேன். அப்போ பூரா இது வந்துட்டானா எங்களை ஏவி விட்டானே.
எல்லார்கிட்ட இருந்தும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். நேரடியா குறி வச்சு தாக்குற சாதாரண அட்டாக் மாதிரி இல்லாம அபுராமி கிளான் சுத்தி வளைச்சு தாக்குற ஒரு டெக்னிக் முறையை தான் அவங்க எப்பவும் பயன்படுத்துறாங்க. நருட்டோ, இதுக்கு முன்னாடி நீ அவன் கூட மிஷன்ஸ்ல போயிருந்தா தெரிஞ்சிருக்கும். நீ அவசரப்படாத. அந்த பூச்சிங்க இதை என்ன பார்ப்போம் பண்ணும் என்னதான் மட்டும் செய்யுது. பாரு. தயவு செஞ்சு அதுங்களோட வழியில குறுக்கிட்டாத. இப்போ நீ என்ன சொல்ல வர? அந்த எல்லாம் மொத்தமா ரவுண்டு ரவுண்டு கட்டிடுச்சு. ரவுண்டு கட்டுது. இப்போ அவன் மாட்டிக்கிட்டான். ஷினோவோட ஜூட்சு மூலம். மாட்டு நல்லா மாட்டிக்கிட்டேன். அவன் தப்பிக்கிறானா? அதான் என்னன்னு தெரியல. போக விடுறானா? அது எல்லாத்தையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆரம்பிக்கட்டும். ஹிடன் ஜூட்சு, பீட்டல் ஸ்பியர். எப்படி நெருங்காதீங்க. ஆல்ரைட், நீ காலக்கிட்ட ஷினோ. வண்டு முருகனா கொக்கா. ஆமா ஒரு பங்கு வகிக்கிறேன். முடிஞ்ச அளவு என்னோட நேரத்தை வீணடிக்காம நான் என்னால பண்ண முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ண போறேன். இவன் இன்னும் பழச மறக்கல போல. அதே அவனுக்கு கிச்சு போட்டுதுங்க. ஆமா பூச்சிங்க அவனை போட்டு நெருக்கிக்கிட்டு இருக்கு. இத்தனை பூச்சிகளையும் இங்க பாரு அதத்தே பூராமே அவ்வளவு இருந்தது. இப்ப பாரு என்னடா. இதோ பாக்குறேன். நான் அவனோட சக்கர மொத்தத்தையும் ஆராய்ச்சி பாக்குறேன். அது நிச்சயமா அவனேதான். அங்க இருக்கிற பூச்சிகளுக்கு நடுவுல இருக்கான். அவரு கூடு கட்டியா மாட்டான். ஆமா நீ எப்ப பிடிக்கிறியோ அப்ப பிடிச்சற. ஷீனோ, உனக்கு என்ன தோணுது? அவன் நிச்சயமா உள்ளதா இருக்கான். எப்படியாவது தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ கூட அவனை சுத்தி இருக்க பூச்சிகள் அவனுடைய சக்கராவை தான் உறிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. பிரமாதம். அவன் சக்கரால ஒரு துளிய கூட விட்டு ஐயே வைக்காத. அதே அப்பா பூராமே எங்க அட கொய்யால என்ன நடந்துச்சு? ஏங்க பீஸ் பீஸா போயிருச்சு. உடனே காண ஆளையே. அவன் சக்கராவை உறிஞ்சிக்கிட்டு இருந்த பூச்சிகளுக்கு திடீர்னு ஆள் இதாயிட்டானே. மறந்துடுறேன் மயமா. இல்ல. டெலிபோர்டேஷன் ஜூட்சுவா? அதெல்லாம் இல்ல. இது டெலிபோர்டேஷன் கிடையாது. அவன் அந்த மாதிரி சாதாரணமா ஏதாவது பண்ணியிருந்தான்னா அவனை தேடி இந்நேரம் என் பூச்சிகள் அவன் இருக்க இடத்துக்கே போயிருக்கோங்க. அதில் எஸ்கேப் போயிட்டானே. எஸ்கே போயிட்டேன். அப்படின்னா வேற ஏதோ டெக்னிக் தப்பிச்சிட்டேன். இருந்து தப்பிச்சு போயிருக்கானா? இல்ல, அதுக்கு இல்லை வேற எங்க கீழே போயிட்டானா என்னன்னு தெரியல. பூமி கீழே இல்லை. அவன் எப்படி காத்துல திடீர்னு எனக்கு தெரியலையே. ஆமா எந்த ஒரு உதவியும் இல்லாம யாரோட சைகையும் அதை தெரியும். மேலே போயிருக்குன்னா இல்லை கீழே வந்துருக்கணும். இந்த போர்த்து உட்காக்காம செய்ய முடியாததான். அவன் மொத்த உடம்பையுமே அவன் அழிச்சிட்டான். எப்படி ஒரு சின்ன தடைய கூட இல்லாம காணாம போனான்? வாய்ப்பே இல்ல. ஆனா அவன் நினைச்சா அவனோட மொத்த பாடியுமே இப்படி மறைய வைக்க முடியும்னா அவனோட உடம்புல ஒரு பகுதி மட்டும் அவனால மறைய வைக்க முடியும்ல. அப்போ மத்தவங்க அவனை இந்தா. தாக்க வரும்போது அவனோட ஜூட்சுவை பயன்படுத்தி இந்தா, அப்படியே இப்படிதான் அவனோட தப்பிச்சுக்கிறியா? ஒவ்வொரு தப்பிச்சுக்கிறியா? தாக்குதல்ல இருந்தும் அவன் தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் நாங்க அவனை தாக்கும் போது அவனுக்குள்ளே போற மாதிரி இருந்தது. அப்ப அவன் எந்த அடியில இருந்தும் தப்பிக்கல. ஒவ்வொரு அடியும் அவனோட உடம்புல இருந்து ஸ்லிப் ஆகி போயிட்டே இருந்தது. கண்டுபிடிச்சிட்டேன். மறுபடியும் வந்துட்டானா? என்னடா அது? ஹலோ என் எதிரிகளே, நீ நல்லா பண்ண. எங்கிட்ட விட மாட்டேன். அவன் காத்தோட காத்தா கரையிறானே. அப்புறம் எங்கிட்ட பிடிக்கிறது இவனே. ஆத்தாடி அடுத்து டக்கு போச்சு. விளையாடிட்டேன். இவனே பூமிக்குள்ள போயிட்டேன். ஓ சொன்னதை கேட்டியா? ஐயோ. இது மண்டேடி விட்டது மிச்சா. சுத்தம். கேவா, இந்த முறையும் உன்னை ஆளை தூக்குங்கடா அவனை. பாவத்தை மண்ணை கவிக்கான் வந்து. அது என்னது? ஆத்தி மர மனுஷன் அப்புறம் சிட்சு. மொத்தமா முடிஞ்சிருச்சு. என்னது அது? காபுட்டோ விட்டுட்டு போன அக்காட்ஸ்கி லிஸ்ட்ல இவனோட பேரும் இருந்தது. தேவையில்லாம எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. ஹிட்டாச்சிய கொன்னது மூலமா சாஸ்கே தகவல் அந்த வந்துருச்சு சண்டையில போல. இட்டாச்சி கொண்டுட்டானா அப்படின்னு இவங்க பாக்குறாங்க. நமக்கு தெரியும். தகவல் வந்துருச்சு. Sasuke triumphed in the battle. Itachi நைட்டு is now dead. நீ சந்தோஷப்படுறேன். நம்பவே முடியல. கிண்டல் பண்ணே. இந்தா உள்ள முள்ள உள்ள இருக்க வயசு என்னது? மதுரா வயசு. ஹிட்டாச்சியை கொன்னுட்டானா? சாஸ்கேவும் இப்ப ரொம்பவே டயர்டா தான் இருக்கான். அடுத்து என்ன பண்ண போறோம்? அவன் ரொம்பவே மோசமான கண்டிஷன்ல இருக்கான். தகவல் வந்துருச்சு. ஐயோ சாஸ்கே. ஹேய், பாக்க வினோதமா இருக்க, ஆனாலும் பரவாயில்ல. அவன் மரம் முடிச்சுட்டேன். சொல்லிடு. யார பார்த்து ஆலோன்னு சொன்னேன்? அவனை இங்க அவன் மதுரா வயசுல பேசுறாங்க. ஆமா அவன் தான் வேர்க்குது கக்காசி. ஐயா கண்ணு. இன்னைக்கு வேண்டாம். ஆமா ஒரு நாள் வந்து கவனிச்சு. கக்காசி பாத்துட்டேன். அதே அப்ப யாரு பாக்குறேன். கக்காசி பாத்துட்டேன்.
இவன் யாரா இருப்பான்? இல்லை அதே பிறகு சந்திப்போமா? ஐயோ அங்கே அதான் அங்கே ஐயோ இந்த இதான காத்துல காணாம போயிட்டேன். அங்கே இதான தகவல் வந்தவொடனே போயிட்டேன். ஐயோ ஏங்க சாஸ்திரி இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையேங்க. தகவல் வந்தவொடனே அவனே மயக்கத்துல இருந்தானே. ஹினாட்டா, பியாக்குகானால கண்டுபிடி. இதோ இப்பவே பண்றேன். பியாக்குகா, அந்த இதுதான் தெரியுது. இட்டாச்சி உருவாக்கி விட்டது. இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல என்னால வலுவான சக்கராவை உணர முடியுது. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக காட்டையும் எரிச்சிருக்காங்க. அதுவும் கருப்பு நிறத்துல நெருப்பு எரியுது. அமுத்தராசு தெரிஞ்சிருச்சு. ஆமா அது என்ன அது இருக்குல்ல இட்டாச்சிக்கு தெரிஞ்சிருச்சு. இது இவனுக்கு கக்காசிக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த தடவை அவனை விட கூடாது. கிளம்பி ஸ்பீட்ல போக ரெடியா இருக்கீங்களா? ஐயோ இவனை இங்கேயே தோக்கடிக்க முடியலையே. இப்ப அங்க போய் என்ன பண்ண முடியும்? இங்கேருந்து இந்த அனிமி வரலாற்றுலயே இது நம்பர் 1 நினைக்கிறேங்க. வந்துட்டேன் நம்மள ஸ்பாட்டுக்கு. ஹம், இந்த இட்டாச்சி இதோ இருக்குல்ல ஒண்ணு வந்துட்டான்ல. பாத்துட்டேன்ல. இந்த நீ தாமதமா வந்துட்ட. நான் ஒண்ணும் நீ இல்ல. உன்ன மாதிரி இது அது கிளம்பிட்டீங்க. வர முடியாது. நீ பார்த்த அந்த சண்டைய கண்ணாலேயே பதிவு பண்ணி வச்சிருக்கியான்னு கவலையே படாத. நடந்த எல்லா சண்டையையும் என் கண்களால பதிவு பண்ணி வச்சிருக்கேன். நல்லது. என்னங்கடா அது? தனியா போட்டு பாத்துக்கிறேன். இட்டாச்சியோட பாடியை இங்க இருந்து தூக்கிட்டு நாம கிளம்பி ஆகணும். உடம்பு மட்டும் எடுத்துட்டு போறது. நான் அவங்க வாசனையை கண்டுபிடிச்சிட்டேன். ஏற்கனவே அவங்க சாஸ்கியோட இடத்துக்கு போயிட்டாங்க. இதா இதுதான். ஆமா இதுதான் அந்த அமித்ராசு. இதை தாண்டி போக முடியாது. இல்ல, வாய்ப்பே இல்ல. என்னது இதெல்லாம்? அது என்னன்னு எனக்கு நல்லா சரி, தெரியும். சரி, அது நான் இட்டாச்சியோட தெரியுது. ஒரு ஜூட்சு. ஜாக்கிரதை. தன்னோட பாதையில இருக்கிற எல்லாத்தையுமே எரிக்கிற வரைக்கும் அந்த அத்தாடி. நெருப்பு அணையாத. யமட்டோ, இதை நான் பாத்துக்கிறேன். தடுக்க போறாங்களோ? ஆமா மரத்தை போட்டு தடுக்கிறாங்க போல. அரை நாள் பள்ளத்தை தோண்டி தடுத்துட்டாங்க. அதோட அதுக்கப்புறம் வராதுல்ல. எப்பவுமே இந்த ஒரு கோடு மாதிரி இதை கீழே போட்டோம்னா வராதுல்ல. பிரிச்சுட்டாங்க. பிரிச்சாச்சுன்னா இங்கிட்ட தாண்டி வர முடியாதுல்ல. இந்த இப்ப உங்களால உள்ள போக வெள்ளை கோடு மாதிரி அதான் போட்டுருக்கேன். எல்லாரும் என் பின்னாடியே வாங்க. வங்கிட்டு சரிங்க. சாமி போதும். இது வீங்க நேரத்தை வீணடிக்காத. மண்மு இது யாரு புதுசா மண்ணுல இருந்து? ஜெட்சு. நாங்க ஒண்ணும் இங்க நேரத்தை வீணடிக்கல. சரி, எல்லா சண்டையும் முடிஞ்சிருச்சு தானே? ஆமா, ஒரு வழியா எல்லா சண்டையும் முடிஞ்சது. சாஸ்கேக்கு என்னாச்சு? அவனுக்கு ஒண்ணும் இல்ல. சாஸ்கே இந்த சண்டையில ஜெயிச்சுட்டான். சரி, சாஸ்கே இப்ப எங்க இருக்கான்? அவனை ஏற்கனவே ஒரு நல்ல போச்சுடா. பத்திரமான இடத்துக்கு இது கூட்டிட்டு என்ன போயாச்சு. சொல்றேன். என்ன பத்திரமான இடம் அது? கிழக்குல இருக்கிற அகாட்ஸ்கியோட ஐயையோ. மறை இடத்துக்கு தான் அவனை கூட்டிட்டு போயிருக்காங்க. நீங்களும் அங்க வந்துருங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஹிடன் லீஃப்ல இருக்கிற எல்லாருமே இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவாங்க. சரி வாங்க போலாம். முதல்ல சாஸ்கேக்கு என்னாச்சுன்னு பார்க்கணும். இப்ப அடுத்ததா நீ என்ன பண்ண போற கிசாமி? ஹிட்டாச்சி தான் இறந்து போயிட்டானே. இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு. நண்பன்ல கூடவே இருந்தேன்ல. அப்படியா? சரி, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. வந்துட்டாங்களா? நிக்கிறாங்க. மழை பெய்யுது. எங்க இருக்கான்னு தெரியல. அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன ஆமா அடடா, இங்க அப்படி என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படி அவங்க என்ன சண்டை போட்டாங்கன்னு இங்க எப்படி இவ்வளவு சேதம் ஆயிருக்கு? 2 பேர்கிட்டயுமே ஷேரிங் அணி இருந்திருக்கு. உச்சிஹா கிளான்ல இருக்கிறவங்க சண்டை போட்டாலே இந்த அளவுக்கு தான் மோசமா போகும் போல இருக்கு. சாஸ்கே எங்க போனா? இனாட்டா. சொல்றாங்க. இங்க எந்த சக்கராவையும் உணர முடியல. நம்மள தவிர இங்க யாரோட சக்கராவும் இல்ல. கொஞ்சம் வாசனை மட்டும் தான் மிச்சம் இருக்கு. ஆனா இருந்தாலும் நம்ம தாமதமா வந்துட்டோம். சரி. ஓ நருட்டோ. ஆனா ஏன்? அப்படியே ஒரே சிந்தனை இருந்துட்டாங்க. சாஸ்கேவையே திருப்பி கூப்பிட்டு ரொம்ப ஃபீல் பண்றேன். அதே ஆள் வந்து பார்க்கலாம்னு வர்ற டயத்துல ஆளு எஸ்கேப். அவன் தூக்கிட்டு போயிட்டானே. மதுரா உச்சியாதான் தூக்கிட்டு போயிட்டானே அவனை மயக்கத்திலேயே.
அவன் ரெண்டு போய் பேரையும் பிரிப்பிட்டாங்க. ஏங்க அவன் போய் கண்ணை நோண்டிடுவானோங்க. என்ன நடக்க போகுது தெரியல. இது என்னது? இந்த இங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க இல்லை, அவங்க இருக்கிற இடத்துக்கு, அக்கா ஆமா. சுற்றி இருக்கிற இடத்துக்கு. நான் உன் காயங்களை சரி பண்ணிட்டேன். யாரா அவன்? இவங்க. மதுராட்சிய வயசு மாதிரி தான் ஆமா இருக்கு. அவங்க. நீ ஜெயிச்சிட்ட. ஆனா என்னன்ற நேரடியாக சொன்னா தானே அவனுக்கு தெரியும். ஆனா உன் உடம்புல அதிக அளவு காயங்கள் ஏற்பட்டிருக்க. அதுல இருந்து நீ இன்னும் முழுசா குணமாகல. அதனால தேவையில்லாம கண்டபடி நகராத, புரியுதா? அது பேச்சு மட்டும்தான் வருது, ஆளாக்கான. இப்பதான் வர்றாங்க. ஓ, இன்னும் அந்த முகமூடியை கலட்டாமத்தே வச்சிருக்கியா? ஆமா. இதுக்கு முன்ன நம்ம ஒரு வாட்டி சந்திச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸ பாத்துருக்கனே. அப்படின்னா இந்த அவன் கூட சண்டை போட்டப்ப டெய்லரா கூட. என்னதான் அப்ப நம்ம எதிரிகளா இருந்தாலுமே கவலைப்படாத. தெய்தரோட சாவுக்கு நான் உன்னை பழி வாங்க மாட்டேன். ஏன்னா நான் உன் எதிரி இல்ல. உன்னை நம்ப முடியாதுடா டேய். இல்லை, ஏதோ ஒரு விஷயம் பேசணுன்றதாங்க. எனக்கு என்னமோ ஏதோ சரியில்லைங்க. என் மனசுக்கு சரியா படல. ஆனா உனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல போல இருக்கு. பேசாம நீ கேட்கிற விதத்துல உனக்கு வேற விதமா கதை சொல்லட்டுமா? நான் இப்போ இட்டாச்சி உச்சிஹா பத்தி சொல்ல போறேன். என்னடா புது கதை சொல்ல போறேன்? நீ உன் அண்ணனை பத்தி எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். உனக்கு சொல்லி விட்டாலே. என்னங்க எப்படி சொல்றேன்? ஆப்பா சரி விட. முதல்ல என்ன பத்தி நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடுறேன். உன்ன மாதிரி உச்சிஹா கிளான்ல மிச்சம் இருக்கிறதுல நான் ஒரு யாரு? ஒரு கண்ணுக்கா? முக்கியமா இட்டாச்சியை பத்தி எல்லாமே தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான். நீ கண்ணது மங்கட்டு சாருங்க. மங்கட்டு சாருங்கண்ணா. பின்னாடி இருந்து என்னமா வருது? கவத்துலாச்சு வருது. மறுபடியுமா? கண்ணுக்குள்ள இருந்து என்ன நடக்குது? மறுபடியும் என்ன இதாச்சு? என்ன மதுரை உச்சியாவே போயிட்டு போகுது. இந்த கண்ணை திறந்த உடனேயே கண்ணுல ரத்தம் வருது. ஆமா, அவன் அண்ணனை கொண்டுட்டான்ல, அதனால இவருக்கு வந்து மங்கட்டு சேரிங்க கிடைச்சிருச்சு போல. அவனை காணா, தொப்பி மட்டும்தான் கிடக்கு. அது மூஞ்சி ஒழுங்கா காமிக்காம விட்டாங்களே. என்ன நடந்துச்சு? எனக்கு புரியல. இருந்தவன் எங்க? என்னன்னு தெரியலையே. எனக்கே தெரியல. முக்கியமான விஷயமா சொல்றேன். என்ன அதத்தே இட்டாச்சி உனக்குள்ள பதிச்சிட்டு போயிருக்கான் போல. இவனுக்கு வந்துருச்சு போல அந்த பவர். அதத்தே திரும்ப பேச மாட்டிட்டேன் காமிக்காமையே. அதுதான் பார்த்தாலே இதாகுதுன்ட்டு. இட்டாச்சி இறந்த பிறகு இப்படி ஒரு குழியை வெட்டிட்டு போயிருக்கான். அவன் இன்னும் எத்தனை திட்டங்களை வச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும்? என்னது? நீ என்ன சொல்றன்னு புரியல. சுருக்கமா சொல்லணும்னா என்ன கொல்ல உனக்குள்ள ஒரு சின்ன விதைச்சிருக்கான். நான் உன்கிட்ட இருந்து விலகி இருக்கணுங்கிறதுக்காக தான் அவன் இதை பண்ணியிருக்கான். தெரியலையே. நீ என்னோட ஷாரிங்கன்ன பார்த்தோன்னே உனக்குள்ள இருக்கிற அமதரசு ஆக்டிவேட் ஆகுற மாதிரி உனக்குள்ள வச்சு தம்பி மேல பாசமா தாங்க இருந்திருக்கேன். நல்ல வேளை இட்டாச்சிக்கு என்ன பத்தி எதுவுமே முழுசா தெரியாத. இல்லாட்டி இந்நேரம் நான் கண்டிப்பா பணமா தான் இருந்திருப்பேன். ஆனா இட்டாச்சியோடைய இந்த கடைசி ட்ரிக்கிய மேல வேலை செய்யலங்கிறது எனக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. எனக்கு புரியல. பேசிக்கிட்டு இருக்க. சாகிறதுக்கு முன்னாடி இட்டாச்சி கண்டிப்பா உனக்கு ஏதாவது பண்ணிருப்பானே. எப்பவுமே ஒரு விஷயத்த கத்து கொடுத்துட்டு மண்டையில இப்படின்னு இடிப்பாங்கடா. அப்பவே எனக்கு சாகிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அவன் விஷுவல் பவர்ஸ் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்திருக்கான். எதுக்காக நீ இப்போ போலரிக்கிட்டு இருக்க? என்ன சொல்ற? என்னால எதையும் நம்ப முடியல. இத்தாச்சி எதுக்காக அப்படி பண்ணணும்? உனக்கு இன்னுமா புரியல? என்னடா என்னால எதையும் நம்ப முடியல. உன்னை காப்பாத்ததான்
கடைசியில் காப்பாத்தவா? கடைசி எப்படி இருந்தாலும் தம்பி தானே, அதனால அந்த பவர் எல்லாத்தையுமே அவன்கிட்ட கடைசியாக போகையில் கொடுத்துட்டேன். ஐயோ, அப்ப நல்லவனா? நல்லாவும் இல்லை, கடைசி முடிஞ்சு தம்பிக்கிட்டேயாவது அவனே முடியலைன்னா அவன் செய்யணும்ல. ஏய், அவன் வாழ இல்லங்க. உச்சியா பிளானை காப்பாற்றுறதுக்கு வேணா ஒருத்தர் வேணும்லம்மா, அதுக்காண்டி. இப்பா என்ன நடக்கு எனக்கு இந்த இந்த நருட்டோ எபிசோடு வந்து உண்மையிலே நம்மளால எப்படி சொல்றது, அதை கெஸ் பண்ணவே முடியல. இப்படிங்கிறதுக்குள்ள அதோடைய கதைக்களமே மாறுது. ஆனா யாரை நம்ம வந்து கெட்டவன் அவன் சாவணும்னு நினைச்சனும், கடைசியா இவன் உயிர் வாழ்றதுக்கு அவனே வந்து இவனுக்கு பவர் கொடுத்துருக்கான். என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம வர்ற எபிசோட்ல நம்ம பார்க்கலாம்.